நிறைய விமர்சனங்கள், நிறைய கேலி கிண்டல்கள், நிறைய அவமரியாதைகள், நிறைய அவமானங்கள், நிறைய அவப்பெயர்கள் எல்லாத்தையும் விதைச்சி விதைச்சி எல்லாத்தையும் புகுத்தி புகுத்தி அடியோட க்ளோஸ் பண்ணணும், அடியோட வீழ்த்தணும். இனிமே ஒரு நடிகரை அரசியல் வரணும்னு அவங்களுக்கு எண்ணமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்ச இப்ப போட்ட விதை இருக்குது இல்ல, இதுக்கப்புறம் நடிகர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற விஷயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய இளைஞர்கள்ட்ட நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து அரசியலை உருவாக்கி இருக்காரு, அவங்கள வந்து அரசியல் வயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு யாருக்குமே அரசியல் தெரியாம இங்க நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. அரசியல் என்னன்னா, ஏன்னா காலங்காலமா அவங்களுக்கு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு எலெக்ஷனுக்குமே இந்த அளவுக்கு மக்களும் சரி இளைஞர்கள் பெண்கள்னு ஆரவாரமா போய் ஓட்டு போட்டதா எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நடந்தது இல்லை. இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன்ல முதல் முறை. இதுதான் தமிழ்நாடு எலெக்ஷன் முதல் முறை இல்லை, வரலாற்றுல இதுதான் முதல் முறை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோட விஜய்ன்ற ஒருத்தரோட முகத்துக்காக மட்டும்தான் இவ்வளோ கூட்டம், ஓட்டுகள், மக்களுடைய வாக்கு பர்சன்டேஜ், ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலாம் அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது இல்லாமல் மொதல் எலெக்ஷன்ல வந்து இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறது ஒரு அபூர்வமான ஆச்சரியமான ஒரு விஷயம்தான்.